லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத பரப்ப வினய், இது பொம்பளை பிள்ளை விவகாரம். வெளியில 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்ப்பா. ரொம்ப நாள் கடத்தாத. ஒரு 2-3 நாளுக்குள்ளார எப்படியாவது உங்க அப்பா அம்மாவை சீக்கிரமா வர சொல்லு. சரிங்கம்மா, நான் முயற்சி பண்றேன். ஏய் விக்ரம், நீ கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன் தானியா. நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டனே. நான் நேத்து நைட்டே முடிச்சிட்டேன். அம்மா, நான் பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா, கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிங்கம்மா. குட் மார்னிங் விக்ரம். குட் மார்னிங் தானியா. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் அங்கிள். போயிட்டு வரோம்மா. மித்ரா, ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்கம்மா. மித்ரா, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். நீ இங்கே இரு. உனக்கு வீட்டில் நிறைய வேலைங்க இருக்கு. தேன்மொழி சும்மா தானே இருக்கா, அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். தேனு, மித்ரா கிட்ட இருந்து பேகை வாங்கிட்டு நீ போயிட்டு வா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. சரிங்க பாட்டி. தாங்க. வாங்க சூப்பர்மேன், நம்ம போலாமா? வாங்க. எதுக்கு புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி உம்மன்னு வரீங்க? எப்பவும் போல அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. என்னை எதுக்கு இப்ப மாமாவோ பாட்டியோ உங்க கூட அனுப்பி வச்சாங்க? புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறோம், வெளியே இந்த மாதிரி தனியா போயிட்டு வந்தா நமக்குள்ள ஒரு நெருக்கம் வரம் தானே அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க என்னடான்னா சண்டை கோழி மாதிரி முறைச்சிட்டே இருக்கீங்க. பசங்களா, நீங்களே பாருங்க. எங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மாதிரியா தெரியுது? அவர் ஃப்ரண்ட் சீட்லயும் நான் பேக் சீட்லயும். இதே என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், கலாய்ச்சியே தள்ளிடுவாங்க. பசங்களா, சூப்பர்மேன் மித்ராக்கா கூட வரும்போதும் வாய் திறந்து பேசுவாரா, இல்ல இப்ப இருக்கிற மாதிரி உம்மனு வருவாரா? கொஞ்சம் வாயை மூட்டு சும்மா வரியா? சூப்பர்மேன், நீங்க தான் பேச மாட்டீங்க. பசங்க கிட்டயாவது பேசிட்டு இருக்கேனே. விக்ரம், வாய் திறந்து நீயாவது சொல்லுடா. தேனக்கா, மம்மி ஏன் இன்னைக்கு என் கூட வரல? சொல்லுங்க அக்கா. அம்மா ஏன் எங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ண வரல? இத்தனை நாளா அவங்க தானே வந்தாங்க. விக்ரம், இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், எனக்கும் சூப்பர்மேனுக்கும் மேரேஜ் நடக்க போதில்ல, அதனால எங்களுக்குள்ள ஒரு இது வரணும்னு மித்ராக்காக்கு பதிலா பாட்டி என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? அப்ப மம்மி இனிமே வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. இனிமே சூப்பர்மேன் கூட கார்ல நான் மட்டும் தான் வருவேன். நான் தான் உங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணுவேன். ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பேன். மித்ராக்கா கிட்ட சேட்டை பண்ண மாதிரி என்கிட்ட சேட்டை பண்ண கூடாது, சரியா? நாங்க என்ன அப்படி சேட்டை பண்ணோம்? அது நீங்க மித்ராக்கா கிட்டயும் சூப்பர்மேன் கிட்டயும் உரிமை எடுத்து பழகுவீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இனிமே பழக கூடாது. மரியாதை கொடுக்கணும். நாங்க என்ன மரியாதை கொடுக்கணும்? டேய், சூப்பர்மேன் இது வரைக்கும் உங்களுக்கு வெறும் டிரைவர் தான், ஆனா இனிமே அப்படி கிடையாது, புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, எனக்கும் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சதும் சரியா 10வது மாசம் உங்கள மாதிரி எங்களுக்கு ஒரு பாப்பா வரும். அந்த பாப்பா வந்துட்டா உங்களெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணிட்டு அந்த பாப்பாவை தூக்கி வச்சுட்டே தான் கொஞ்சுவாரு. அதுக்குதான் அவர் வேலை சரியா இருக்கும். அந்த நேரம் நீங்க வந்து அங்கிள் கிங்கல்னு வந்து நின்னீங்க, உங்களை கண்டுக்கவே மாட்டாரு, பாத்துக்கோங்க. அப்ப நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான் நான் இப்பவே சொல்றேன், டிஸ்டன்ஸ் வச்சு பழகணும், புரியுதா? ஹே தேனு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா?
சின்ன பசங்கிட்ட போய் இப்படி தப்பா பேசிட்டு வர? நான் என்ன சூப்பர்மேன் இப்ப தப்பா பேசிட்டேன்? இந்த உலகத்துல நடக்கிற யதார்த்தத்தை தானே சொல்றேன். இங்க பார்த்தேனே, சும்மா கடுப்பு ஏத்துற மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகும், குழந்தைலாம் பிறக்கும்ல. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க, நான் பேசாமலே இருக்கேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் சொன்னா நீங்க அமைதியாயிருவீங்கன்னு. இங்க பாரா விக்ரம், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? வினய் அங்கிளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி பாப்பா வந்துரும். அப்போ உங்களை விட்டுட்டு அந்த பாப்பாவை தான் தூக்கி வச்சுட்டே கொஞ்சுவாரு. அதனாலதான் நான் சொல்றேன், இனிமே வினய் அங்கிள்னு தேடி வரக்கூடாது, புரியுதா? சூப்பர்மேன், இப்ப எதுக்கு காரை நிறுத்துறீங்க? ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். தேனே, உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாது? சின்ன பசங்கிட்ட போய் கல்யாணம் பாப்பான்ல பேசிட்டு இருக்க. இதுல என்ன தப்பு? நாளைக்கே அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியதானே போகுது. இது பாரு, உனக்கெல்லாம் சொன்னாலாம் புரியாது. நீ எல்லாம் கல்யாண மயக்கத்துல பேசிட்டு இருக்கல, அதனால அப்படிதான் பேசுவ. நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நாளைக்கு நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னத்தை நான் புரிஞ்சுக்கணும்? வாயை முட்டு வரியா இல்லையா? இங்க பார்த்தேனே, நான் இருக்கிற கடுப்புல குழந்தைங்க இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். வினய் கூட வேலை சம்பந்தமா பேசினா மட்டும் போதும். தனிப்பட்ட முறையில நீ அவன் கூட பேசக்கூடாது, சரியா? மித்ரா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு கூட. என்ன மித்ரா, கண்ணுல தண்ணி, அழுவுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெங்காயம் வெட்டுறேன்ல, அதான் கண்ணெரிச்சல்ல கலங்குது. நம்பிட்டேன் மித்ரா, நானும் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே, உன் வயசை கடந்து தானே நானும் வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா எது வெங்காயத்துல வர்ற கண்ணீர், எது வேதனையில வர்ற கண்ணீர்னு? மித்ரா, எதையும் என்கிட்ட மறைக்காத, அது உன்னால முடியாது. இத்தனை வருஷமா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தானமா இருக்கேன். நீ எதுக்காக அழுவுறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? நேத்திக்கு தேன்மொழி கல்யாண சம்பந்த விஷயமா நீ தலையிட வேண்டாம், ஒதுங்கிக்கொன்னு நான் தான் சொன்னேன். அப்பவே நீ பாதி மனசு உடைஞ்சிட்ட. இன்னைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தேன்மொழி கூட்டிட்டு போயிட்டு வரட்டோன்னு சொன்னேன். அதுக்கு தானே நீ இப்ப கண்ணை கசக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, என் மேல உங்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சு இல்லம்மா? இந்த வீட்ல நான் சாதாரண வேலைக்காரியா இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது என்னையும் கூப்பிட்டு என் கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே முடிவெடுப்பீங்க. ஆனா இப்போ தேன்மொழி கல்யாண விஷயத்துல என்ன நீங்க ஒதுங்கிக்க சொல்லிட்டீங்கல்ல, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்கம்மா. நான் என்னைக்குமே இந்த வீட்டுக்கு கெடுதல் நினைச்சது இல்லம்மா, இனிமே நினைக்கவும் மாட்டேன். ஆனா உங்களுக்கு தான் என் செயல்பாட்டு மேல சந்தேகம் வந்துருச்சு. நல்லா அமைய போற தேனோட வாழ்க்கைய நான் கெடுக்கிறதா நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த வீட்ல நான் இருக்கிறது சரியா இருக்காதுமா. நான் கிளம்புறேம்மா. என்ன மித்ரா, நீ பேசி முடிச்சிட்டியா? உன் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியாம்மா? நான் உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேனோ அதுல பாதி அளவுக்கு கூட நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கவே இல்லையம்மா. நான் போய் உன்னை சந்தேகப்படுவேனம்மா? உன்னோட சுத்தமான பேச்சு, புத்திசாலித்தனம், இதையெல்லாம் பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கலான்னு தானே நான் முடிவு எடுத்திருந்தேன். என்ன போய் சந்தேகப்படுறேன்னு சொல்ற பாத்தியா? நான் அப்படி பேசுனதை வச்சு ஒரு சராசரி பொண்ணு வேணா எப்படி நம்பி இருக்கலாமா? ஆனா நீ நம்பலாமா? தேன்மொழி சின்ன பொண்ணு, ஊர் உலகமே தெரியாது. அவளுக்கும் வினைக்கும் ஏதோ தெரியாம தப்பா நடந்து போச்சு. அதனால அவ வினைய விட்டுறக்கூடாதுன்னு தான் கிட்ட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா.
அந்த நேரத்துல நீ போய் வினை கூட பேசினா பழகுனா அத அவளுக்கு பொறுக்க முடியல. அதான் ஓடி வந்து என்கிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றா. அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கும் தெரியலம்மா. அதனாலதான் அவ முன்னாடி நான் உன்னை திட்டுற மாதிரி பேசி நடிச்சேன். இதுக்கு போய் என்னமோ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போறேன்லாம் சொல்ற. இத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கியே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ இந்த வீட்டுக்கே மகாராணி ஆயிருந்திருப்ப. நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்ட. மித்ரா, நீ சொக்க தங்கன்னு எனக்கு தெரியாதம்மா. சாரிம்மா, உங்களை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன். நான் கூட உங்ககிட்ட சாரி சொல்லணும்மா. நம்ம தேனுக்கு இன்னும் வாழ்க்கையை பத்தின புரிதலே வரல மித்ரா. அதனாலதான் அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு புத்திமதி சொல்லணும்னு எடுத்து சொல்ல போய் கடைசியில அதை தப்பா எடுத்துக்கிட்டா. ஏதோ என்னால அதை தாங்கிக்க முடியலம்மா. அதனாலதான் உங்ககிட்ட அப்படி பேச வேண்டியது ஆயிப்போச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கம்மா. என்னம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நீங்க என்ன தப்பா பேசல, நானும் அதை தப்பா நினைச்சுக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கல. போதுமா, இதோட மறந்துருங்க. ஆமா, நீங்க காஃபி கேட்டு வந்தீங்கல்ல, 2 நிமிஷம் நீங்க டிவி பாத்துட்டு இருங்க, இதோ நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பாய் தானியா. விக்ரம், விக்ரம், என்ன பாய் சொல்லாம போயிட்டு இருக்க? உங்ககிட்ட இப்பவே பாய் சொல்ல மாட்டேன், இனிமே பேசவே மாட்டேன். சூப்பர்மேன், கார் எடுங்க, டைம் ஆயிடுச்சு, போலாம். ஓங்கி அரைஞ்சல் போய் மூஞ்சி கிஞ்சில பேந்துற பாத்துக்கோ. நானும் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்க. என்ன உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியும், பேச தெரியும் பண்ணிட்டு இருக்கியா? நான் என்ன பண்ண? ஏய், எல்லாம் பேசாத. எல்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி சதி திட்டம் போட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ என்ன சதி திட்டம் போட்டாலும் அது என்கிட்ட நடக்காது. இத்தினுண்டா இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ற நீ? நானே ஏதோ சின்ன பொண்ணா இருக்காளே, பதிலுக்கு பதில் நாமளும் பண்ணா பாவம் வாழ்க்கை தான் பாதிக்கு. நான் விலகி விலகி போயிட்டு இருக்கேன். என்னமோ ஓவரா எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்க. இங்க பாரு, இனிமேலாம் நான் ஐயோ பாவம்லாம் பார்க்க மாட்டேன். செவில்ல அப்படியே 2 இழுப்பு இழுத்துருவேன். என்ன வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன். என் மனசுல ஒருத்தி இருக்கா, அவ கூட மட்டும்தான் என் வாழ்க்கை. அவளை தவிர இன்னொருத்தி என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணு. என்னை கெடுத்துட்டான்னு உன் மாமா பாட்டிக்கிட்டலாம் போய் சொல்லு. அவங்க கிட்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போய் சம்மதம் வாங்கு. நிச்சயதார்த்தம் பண்ணு, பத்திரிக்கை அடி. ஏன் ஊரே கல்யாணத்துக்கு கூப்பிடு. அது பதிலாக எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கடைசியில் மணமேடையில் உட்காந்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன் மட்டும் நினச்சி பார்க்காத. அது ஏன் சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ போய் பண்ணு. உன் கிரிமினல் வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ, புரியுதா? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள கிரிமினல் தரம். இவரு இந்த வேலையெல்லாம் வேற யார்கிட்டே வச்சுக்கோ. என்ன என்னம்மா மித்ரா, இன்னைக்கு காயத்தூள் சாம்பாரா? ஆமாமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் அதோட வாசம் ஹால் வரைக்கும் வீசுதே. கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நான் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டா கூட நம்ம வீட்டுல என்ன குழம்புன்னு அவங்க கரெக்டா சொல்லுவாங்கம்மா. அந்த அளவுக்கு நீ மனமா இல்ல சமைக்கிற. பாட்டி, பாட்டி. என்ன மித்ரா தேனு கத்துறா? ஐயோ, வா என்னன்னு போய் கேப்போம். பாட்டி, பாட்டி. தேனு, என்னாச்சு தேனு? ஏன் வந்தது வரதுமா கத்திக்கிட்டு இருக்க?
நான் உங்களுக்கு உண்மையான பேத்தியா இல்ல ஏதாச்சும் ஆசிரமத்துல இருந்து என்ன தூக்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லல்ல? நான் எக்கேடு கெட்டாவது போகட்டும்னு என்ன விட்டுட்டீங்களா பாட்டி? இப்ப எதுக்கு இவ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா? நாம நினைச்ச மாதிரி இவ சாதாரண ஆளே இல்ல, பயங்கரமான கில்லாடியா இருப்ப போல இருக்கு. இப்ப ஏதோ புதுசா ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா. அடுத்து என்னன்னு பாப்போம். தேனு, முதல்ல அழுகி நிறுத்து. சும்மா என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க. இப்படி அழுகிற முகமா யாராவது உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு? முதல்ல அழுகி நிறுத்து. சரி சரி, நான் அழல, அழுகிறத நிறுத்துறேன். நீங்க உண்மையை சொல்லுங்க, நான் உங்க பேத்தி தானே? என் மேல உங்களுக்கு அன்பு அக்கறை எல்லாம் இருக்குதானே? ஐயோ, ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறதேன்னு? என் மக வயித்துல 10 மாசம் இருந்து பிறந்தவ நீ. உனக்கு அந்த சந்தேகம் எல்லாம் வரலாமா தேனு? இல்ல, நிஜமாவே நான் உங்க மக வயித்துல இருந்ததா பிறந்திருக்கேனா? என் மேல இப்படி அக்கறை இல்லாம இருந்திருப்பீங்களா நீங்க? நான் என்னம்மா அக்கறை இல்லாம இருக்கேன்? உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப கூட நீ வினய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன. நானும் சரின்னு சம்மதம் சொல்லதானே செஞ்சேன். சம்மதம் சொன்னா மட்டும் போதுமா பாட்டி? கல்யாணத்தை உடனே நடத்தி முடிக்க வேண்டாமா? அதான் பேசிட்டு இருக்கோம்ல. இன்னும் 2 நாள்ல வினய் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காருல. வரட்டுமே, வந்த உடனே பேசுவோம். ஒருவேளை அவங்க வராம போயிட்டாங்கன்னா? அது எப்படி தேனு வராம போவாங்க? வெயிட் பண்ணுமா, வந்துருவாங்க. இல்ல பாட்டி, நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கறத பார்த்தா எனக்கும் வினய்க்கும் கல்யாணம் நடக்குமான்னு ரொம்ப டவுட்டா இருக்கு. உங்களை நம்பவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி தேனு, இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்லு, பண்ணிடுவோம். எனக்கு கல்யாணம் உடனடியா நடந்தாகணும் பாட்டி. அதுக்கு முன்னாடி ஊரை கூப்பிட்டு வினய்க்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். வினய்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் பாட்டி. தேனு, அதுக்குதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கோம். என்ன ஏற்பாடு பண்ணீங்க சொல்லுங்க? வினய் அவரோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர 2 நாள் டைம் கேட்டிருக்காரு. 2 நாள் தானம்மா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படியே ஓடி போயிடும். இப்ப எனக்கு அதான் பயமா இருக்கு பாட்டி. நம்ம கண்ணு மூடுற நேரத்துல வினய் ஓடி போயிட்டாருன்னா என் வாழ்க்கை என்ன ஆவறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என் உடம்பாலையும் மனசாலையும் வினய் தான் எனக்குன்னு முடிவாயிடுச்சு. இனிமே தள்ளி போடாதீங்க பாட்டி. உடனே கல்யாணமோ நிச்சயதார்த்தமோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க பாட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அழாத தேனு, கொஞ்சம் பொறுமையாதான் இரு. முடியாது பாட்டி, என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் நிலைமையில இருந்து நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்கல்ல. என் வயசுல உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீங்க இந்த மாதிரி அசால்ட்டா இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க பாட்டி. இத பாரு, நான் உடனே வினய் கிட்ட பேசி அவங்கள வர சொல்றேன். அவங்க வந்ததும் பேசி முடிச்சிடலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? நகருங்க. அடிப்பாவி, இவன் நம்மள விட பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. ஒண்ணு நினைச்சா அது சாதிச்சே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாளே. இவ இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறானா நிச்சயம் அந்த டிரைவர் பையல இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்காம விட மாட்டா. அதுக்குள்ள நாம முந்திக்கிட்டு அந்த பரதேசி பயல இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக விட்டுடவே கூடாது. அதை எப்படியும் தடுக்கணும். நாகு, எல்லாம் உன் கையில தான் இருக்கு, விட்டுடாத. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் சரியா 10வது மாசம் உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு பாப்பா வந்துரும். வினய், தேனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் சால்வ் பண்ண போறியா? கோவப்படாதீங்க வினய். நீங்க அவ மேல கோவப்பட அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். என்னாச்சுன்னு சொல்லுங்க.
எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு மித்ரா. அவ பேசின பேச்சுக்கு அங்கேயே அவளை அடிச்சு மூஞ்ச பேத்துறணும்னு கோவம் வந்துச்சு. எது பிரச்சனை வேண்டாம் தான் வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீயும் என் பையனும் மட்டும்தான். அவன் பேச்சையும் சிரிப்பையும் பார்க்கறதுக்கு தான் நான் உயிரோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ அவன் என் முகத்தை கூட பார்க்காம போறானா அது காரணம் அவதான். வினய் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க வினய், விஷயம் சீரியஸ் ஆயிட்டே இருக்கு. நீங்க அவ மேல கோவப்பட்டு கத்துனா அவ அந்த கோவத்தை வேற பக்கம் காட்டுறா. இங்க வந்து பிரச்சனைய கிளப்பிட்டா. இப்பவே கல்யாணம் பண்ணணும், இப்பவே நிச்சயம் பண்ணணும்னு நிக்கிறா. காந்திமதி அம்மா கார்த்திக் சாருக்கு இது சம்பந்தமா போன் பண்றேன்னு போயிருக்காங்க. அவரு வந்த உடனே நீங்க யாரு என்னன்னு கேட்டு உங்க அப்பா அம்மாவை வந்து பேச சொல்லுவாரு, அவசரப்படுத்துவாரு. என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுமையா போங்க ப்ளீஸ். நாம டென்ஷன் ஆனா அது நமக்கு தான் ஆபத்துல வந்து முடியும். என்ன மித்ரா பேசுற? அவ பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே போவா, ஆனா நான் மட்டும் பொறுமையா இருக்கணுமா? இது ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையாச்சு நான் யோசிச்சா அதை அவ அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்கா மித்ரா. எனக்கு இங்க பயங்கர பிரஷரா இருக்கு. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு அது புரியுது வினய், ஆனா நாம அவசரப்பட முடியாது. இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, கோவப்படாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு போங்க. அவங்க ரூட்லயே போய் இத சரி பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வினய், எனக்காக நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா போங்க. எல்லாம் உனக்காக மட்டும்தான்.